ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் சேமியா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிராம்பு 1 பட்டை போட்டுக்கலாம். ஒரு பெரிய உள்ளியை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கோழியை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பும் உரைப்பும் போதுமான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/2 மூடி தேங்காவை சில்லு எடுத்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். சிக்கன் சேமியாவுக்கு தேங்காய் பால் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதான் நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க சிக்கனை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இந்த சிக்கன் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கை கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். 1/4 கிலோ ப்ரௌன் கட்டிங் சேமியாவை இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சுவையான உதிரியாக சிக்கன் சேமியா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ்.